இந்த உலகத்திற்குள் வாழக்கூடிய உயிரினங்களில் இவை வீட்டிற்குள் வருவதை வைத்து நல்ல நேரமா கெட்ட நேரம் வரப்போகிறது என்று பார்க்கிறார்கள். எவையெல்லாம் என்று உங்களுக்கு தெரியுமா? சிட்டுக்குருவி, புறா, மயில், கிளி, காகம், நாய், பூனை, பாம்பு, தேனீ போன்றவை வந்தால் அது சுபமா அல்லது எச்சரிக்கையா என்பதை பாரம்பரிய நம்பிக்கைகள் அடிப்படையில் இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். புறா வந்தால் அமைதி, நல்லிணக்கம். புறா முட்டை வைத்தால் பிள்ளை பாக்கியம். கிளி வந்தால் நல்ல செய்தி, திருமண சுப நிகழ்வு. கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனுடன் தொடர்புடையதாக நம்பப்படுகிறது. கொக்கு அல்லது அன்னம் வந்தால் தூய்மை, ஆன்மீக வளர்ச்சி. மயில் தோன்றினால் முருகன் அருள், வளம், அழகு. சிட்டுக்குருவி வீட்டுக்குள் வந்தாலோ கூடு கட்டினாலோ அது மிக சுபமாக கருதப்படும். செல்வ வளம், குடும்ப மகிழ்ச்சி அதிகரிக்கும் என்பர். உங்கள் வீட்டைச் சுற்றியுள்ள கருப்பு எறும்புகள் உங்கள் நிதி நிலையை பலப்படுத்தும் என்று ஜோதிடம் கூறுகிறது. அதுவும் வாயில் முட்டையுடன் வந்தால் நீங்கள் விரைவில் கடனிலிருந்து விடுபட போகிறீர்கள் என்று அர்த்தம். மற்றும் மான் வீட்டுக்கு வருவது அரிது, ஆனால் கிராமங்களில் வரும் அப்படி வந்தால் அது பாக்கியம், சுப நிகழ்வின் அறிகுறி. நம்முடைய வீட்டிற்கு வௌவால்கள் வருவது சுபமாக கருதப்படுவதில்லை. அதனால் எதிர்மறையான சூழல் வீட்டில் உருவாகும். அதோடு அவை நோய் பரப்பக்கூடியனவாகவும் இருக்கின்றன. முக்கியமாக நினைவில் கொள்ள வேண்டியது, எல்லாவற்றும் இயற்கையின் அழகான அங்கமாகத்தான் இருக்கின்றன. மேலும் உங்களால் முடிந்த வரையில் அனைத்து உயிரினங்களுக்கும் உணவு வையுங்கள். இந்த உலகம் அனைவருக்கும் சமம்தானே. நல்லதை நம்பி வாழ்ந்தால் மன நிம்மதி அதிகரிக்கும். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.